ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எல்லாரும் இந்த ஞாயிறு ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவருடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம் ஜெப சிந்தனையோடு இந்த ஞாயிறு ஆராதனை ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஹெவன்லி ஃபாதர், வி பிரைஸ் யூ லார்ட். அப்பா தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. பரலோகத்தில் எங்கள் தேவனே அப்பா, அப்பா உங்களுடைய ஆவியின் கத்தாவை பிரசனத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும் கத்தாவே தேவரீர். அப்பா உண்மையிலே கத்தாவே, நாங்கள் என்றைக்கும் உங்களுடைய சமூகத்திலே என்றைக்கும் நிலைத்திருக்க கத்தாவே தேவரீர், என்றென்றைக்கும் ஓடி வர கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த நாளை நீ தந்ததற்காக நன்றி அப்பா. உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. இந்த ஞாயிறு அப்பா கத்தாவே நாளில் அப்பாவை நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உண்மை ஆராதிக்க இந்த பலத்தை நீ தந்ததற்காக நன்றி. உண்மை துதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம் கத்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி அப்பா. அப்பா இந்த நாளில் கத்தாவே தேவரீர் அப்பா, நாங்கள் பாடுகிற பாடல்கள் கத்தாவே தேவரீர் ஆராதனை கத்தா கேட்கிற வார்த்தை அனைத்தும் உங்களுடைய கரத்துல கொடுக்கும் தேவரீர் அப்பா. உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. எல்லாவற்றிலும் உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீர் மாற்றமே அப்பா கத்தாவே, நாம மாற்றமே கத்தாவே மகிமை படட்டும் கத்தாவே தேவரீர். இந்த வேலையில் கூட வராதவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வந்து சேர நீர் கிருபை தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க கத்தாவே. எங்களோடு இருந்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி. இம்மட்டுமாக எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் நாம் முதல் பாடலாக நம்முடைய ஆண்டவர் வெற்றியின் நாயகன், நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் யெகோவா நிசி, எங்கள் வெற்றி கொடி என்ற நாமத்தை உடையவர் நம் ஆண்டவர், வெற்றி கொடி. அதனால நாம் இந்த பாடலை பாடி ஆரம்பிப்போம். அன்றைய வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடைந்திடும், சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் அடுத்தபடியாக என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த நேரத்தில் கூட ஆறுதல் படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் கூட இந்த பாடலை பாடி ஆரம்பிப்போம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியின் பட்டயம் உண்டு, அழகை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம்.
கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹalleluya, praise God, hallelujah. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. எல்லா கண்களையும் மூடி ஆராதனைக்கு நேராக வருவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வேலையில கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடும். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. அப்பா கர்த்தாவே, தேவரீர் வெற்றி கொடி அப்பா கர்த்தாவே நாங்கள் பிடித்திடுவோம், வீர நரை நடந்திடுவோம். எந்த போராட்டம், பிரச்சனை, காடா மேடாலும் கர்த்தாவே, கஷ்டங்கள், போராட்டங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் என் தேவனே அப்பா கர்த்தாவே, நீர் நடத்த சித்தமாய் இருக்கிறீர், நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால் நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே கலப்பையில் கை வைத்திட்டோம் அப்பா, நாங்கள் ஒரு நாளும் திரும்பி பார்க்க மாட்டோம். தேவனை உம்மை நம்பி வந்து விட்டோம் கர்த்தாவே. தேவரே உம்மை நம்பி நாங்கள் அன்பு எங்களை நேசிக்கிற தேவனே, எங்கள் மேல் அன்பு செலுத்துகிற தேவனே அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு நாளும் கர்த்தாவே தேவரீர் சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளை பார்த்து தேவரீர் விலகி போகவே மாட்டோம். Lord Jesus, we will follow you, Lord, we will follow you. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து தான் கேட்டார்கள், ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது ஃபாலோ மீ, என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றார்களோ அவருடைய சீஷர்களும் ஆண்டவர் பின்னாடியே சென்றார்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சீஷர்கள், we are disciples of Jesus Christ. அவர்கள் மட்டுமல்ல, 12 பேர் அந்த சீஷர்கள், ஆண்டவர் உருவாகின 12 பேர் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லாம் கர்த்தருடைய சீஷர்கள். அவரை பின்தொடர்ந்து நடக்க வேண்டிய அந்த பலத்தை ஆண்டவர் தரும்படியாக ஆண்டவரை கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் எண்ணி எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக எங்களை அப்பா வழிநடத்தி வந்திருக்கீங்க, பலப்படுத்தி வந்திருக்கீங்க. அதற்காக நன்றி அப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, அதற்காக நன்றி என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதனால்தான்ப்பா கர்த்தாவே, உம்மை பார்த்து பாடுகிறோம் கர்த்தாவே, உம்மை நோக்கி பாடுகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே.
உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தன்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன். அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராகவே எந்த ஒரு ஆயுதமும், எந்த ஒரு அம்பும், எந்த ஒரு பிசாசின் அந்தகார சக்திகளும் வாய்க்காமலே போகும் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஏனென்றால் சங்கீதம் 91 கர்த்தாவே, சாம்ஸ் 91 நீர் சொன்னது போல கர்த்தாவே, எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா, நீர் எங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுதும் 1000-10,000 பேர் வந்தாலும் அது எங்களை அணுகாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர் அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. நீரே எங்கள் ப்ரொடெக்ஷன். யூ ஆர் அவர் ப்ரொடெக்ஷன். நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்களே எங்க கேடகம் அப்பா. நீங்க எங்க கேடகம். நீரே அப்பா கர்த்தாவே, யூ ஆர் அவர் ப்ரொடெக்ஷன் லார்ட். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே வாய்களை திறந்து, ஆண்டவரே என் தேவனே, பரிசுத்தரே, மீட்பரே, ரட்சகரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்வோம், வாயை திறந்து நாம் பேசும். ஆண்டவரை துதிக்கும் பொழுது அது இருதயத்தில் ஒலிக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் வாயில் வருகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனைகள் இருந்தாலும், யோர்தானை போல கர்த்தாவே நதி புரண்டு ஓடினாலும் என் தேவன் அப்பா கர்த்தாவே எங்களுக்கு பலத்தை தாங்க கர்த்தாவே தேவரே. கர்த்தாவே, அன்றைக்கு கூட அப்பா யோர்தான் அப்பா கர்த்தாவே, அப்பா கர்த்தாவே அப்பா முழுதுமாக புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. எல்லாம் பேங்க் டு பேங்க் அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது யோர்தானில். அப்பொழுதுதான் அப்பா கர்த்தாவே நீர் அன்றைக்கு யோசுவாவை பார்த்து கடந்து செல்லுங்கள் என்று சொன்னீர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒருவேளை அந்த இடத்துல சின்ன ஓடையாக யோர்தான் ஓடிந்த போது கடந்து செல்லுங்கள் என்று சொன்னால் முழங்கால் அளவு தண்ணீரில் அவர்கள் கடந்து சென்று இருப்பார்கள். அது பெரிய அற்புதமாக இருந்திருக்காது. அது பெரிய ஒரு போராட்டமாக இருந்திருக்காது.
ஏதோ ஒரு யோதான், காய்ந்து போன யோதானில் கடந்து சென்றார்கள் என்ற வரலாறு இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு அற்புதமாக அடையாளமாக இருந்திருக்காது. ஆனால் ஆண்டவரே தேவரீர் கடந்து செல்ல முடியாத ஒரு யோதான் எதிரிலே இருந்ததால் தான் அப்பா தேவரீர் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் அப்பா ஜனங்களுக்கு செய்தீர். நன்றி அப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்கள் வாழ்க்கையில யோதான் போல வெள்ளம் புரண்டு வருது கர்த்தாவே, ஓடிக்கொண்டிருக்கிறது தேவனே அப்பா கர்த்தாவே. அது எதற்காக என்று எங்களுக்கு புரிய வைக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. ஒரு அற்புதத்தை காட்டதான் அப்பா கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் இதை என்னால் செய்ய முடியும், நீ என்னை நம்பினால் நான் உனக்கு இதை செய்து கொடுப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் நீரே. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நீ காலை எடுத்து வைத்தால் ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எலியாவின் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவரே அப்பா அந்த பாடலில் நாங்கள் பாடினோம். ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் அப்பா விசுவாசத்திலே அந்த யோர்தான் நதியில் காலை வைத்தவுடன் அந்த யோர்தான் நதி ஒரு பக்கமாக நின்று விட்டது. ஹல்லேலூயா. It was cut off from one side. ஹல்லேலூயா. அப்பொழுது சொற்று தண்ணீர் கூட அந்த யோர்தான் நதியில் இல்லாமல் கடந்து சென்றார்கள். ஒரு பக்கமாய் தண்ணீர் நின்றது. என் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்தீர். விசுவாசத்தினால் அன்றைக்கு அந்த அற்புதத்தை அப்பா ஜனங்கள் பார்த்தார்கள் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம், அடிக்கடி கேட்கிறோம், ஏன் ஆண்டவரே இந்த யோர்தான் போல பெரிய போராட்டமான ஒரு வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, சாதாரணமாக இருந்தால் நாங்கள் கடந்து சென்றிருப்போமே என்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சாதாரணமாய் இருந்தால் நாங்கள் கடந்து சென்றிருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், சாதாரணமாய் இருந்தால் நீ உன்னுடைய பலத்தினால் கடந்து சென்றிருப்பாய், அங்கே அற்புதம் நடக்க ஒன்றுமில்லை, ஆண்டவர் உனக்கு அவசியம் இல்லை, ஆண்டவர் உனக்கு தேவையில்லை, நீயே உன் வழிகளை பார்த்து கொண்டு அழிவின் பாதையில் சென்று விடுவாய். ஆனால் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும் பொழுது, கர்த்தரை நீ நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை தூக்கி எறிகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நீ நோக்கி பாரு. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதிரி காரியத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமாய் செய்ய முடியும் என்பதை, இதை இதற்கு முன்பதாக நான் செய்திருக்கிறேன் என்பதை எழுதி கொடுத்ததுதான் வேதம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு கட்டு கதையோ ஏதோ ஒன்று என்றைக்கோ நடந்தது அல்ல. இன்றைக்கும் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எண்ணி பார்க்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட நடந்த ஒரு சம்பவங்களை இந்த வேதம் மூலமாக, கர்த்தர் கொடுத்த வார்த்தை மூலமாக நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு கதையை எழுதிவிட்டு சென்றது அல்ல. வேதத்தை 40 ஆட்கள் மேல் கர்த்தருடைய ஜனங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உண்மையாக நடந்த காரியத்தை எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து அதுதான் சொல்கிறார், இதற்கு முன்பதாக இதை நான் செய்திருக்கிறேன்,
கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதை செய்திருக்கிறேன். அவர்கள் விசுவாசத்துடன் என்னை நம்பி சில காரியங்களை செய்யும் பொழுது இதே போல ஒரு காரியத்தை நான் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்னை நம்புவாயா? என்னை நீ நேசிப்பாயா? என்னை நீ விசுவாசிப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரை நோக்கி பார்வோம். ஆண்டவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நீர் தந்தவர் அப்பா கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதித்திடுவோம், உங்களை நாங்கள் போற்றிடுவோம் அப்பா கர்த்தாவே. உம்மையே ஆராதிப்போம் கர்த்தாவே. நன்றி இயேசுவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. காலை மாலை எல்லாம் வேலைகளிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாத உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளையில் மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளையில் மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பில் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பில் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி சொல்ல அப்பா வார்த்தைகள் இல்லை அப்பா. அப்பா நன்றி சொல்ல வார்த்தை இல்லை அப்பா. கர்த்தாவே தேவரே, ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் கர்த்தாவே தேவரே அனுதினம் எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எண்ணி பார்க்கும் பொழுது அப்பா, நாங்கள் பிறந்த நாள் முதல் அப்பா கர்த்தாவே எங்கள் தாயின் வயிற்றிலே அப்பா கர்த்தாவே அப்பா உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா நீர் செய்து வரும் காரியங்களுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அப்பா இன்னும் கர்த்தாவே பல காரியங்களை செய்து வர கர்த்தாவே உம்முடைய சித்தத்தில் கர்த்தாவே தேவரே எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க உம்முடைய அப்பா பணிக்காக, உம்முடைய சேவைக்காக கர்த்தாவே தேவரீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாட்கள் குறைவாக இருக்கிறது, நாட்கள் குறைவாக இருக்கிறது. Days are short. ஹல்லேலூயா. அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஆட்களோ கம்மியாக இருக்கிறார்கள். ஆட்கள் ஆண்டவருக்காக எழும்பி நிற்கும் ஆட்கள் ஹல்லேலூயா கம்மியாக இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் ஐசாயா கிட்ட சொல்லும் பொழுது, யார் எனக்காக செல்வார்கள் என்று ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு அதை தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. யார் எனக்காக செல்வார்கள்? அறுவடை மிகுதியாக இருக்கிறது. யார் இந்த பணிகளை செய்வார்? ஹல்லேலூயா. யார் இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வார்கள்? யார் அந்த பக்கத்து வீட்டு தம்பியை, அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள்? அவர்களுக்கு சுவிசேஷத்தை யார் சொல்வார்கள்? தவறாக நடந்து கொண்டு தவறான பழக்க வழக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவார்கள்? யார் இவர்களுக்கு சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் சொல்லி ஆண்டவரே சபைகளுக்கு கொண்டு வருவார்கள்? ஆண்டவர் நம்மை தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தான் அழைத்திருக்கிறார், நம்மை தான் பார்க்கிறார். யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நாளில் கூட மிஷனரி ஊழியங்கள், மிஷன் ஃபீல்ட் என்பது இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் இல்லை. மிஷன் ஃபீல்ட் இஸ் நாட் சம்வேர். இன்றைக்கு இஃப் யூ ஓப்பன் யுவர் டோர், நீங்கள் உங்கள் வீட்டின் கதவை திறந்தால் உங்களுக்கு முன்பதாக இருப்பது எல்லாமே மிஷன் ஃபீல்டு தான். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருப்பது மிஷன் ஃபீல்டு தான். இஃப் யூ ஓப்பன் யுவர் மைண்ட் யூ கேன் see the mission field. கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஹல்லேலூயா கர்த்தர் உன்னை ஒரு பெரிய சாட்சியாக எழுப்ப முடியும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஜனங்களுக்கு அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்கள் கர்த்தருக்காக வாழ்வதற்கு உன்னை எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, எங்கேயோ போய் யாருக்கோ சொல்லணும், ஆனால் சுவிசேஷம், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என் அண்ணன் தம்பி, என் தங்கை, என் மாமா மச்சான் எல்லாம், இவர்கள் எல்லாம் கர்த்தரை அறியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது அது நீதான். தட் இஸ் யூ. ஹல்லேலூயா. And the mission field is not somewhere. எங்கேயோ ஒரு இடத்தில் இல்லை. If you open your heart, கதவை திறந்தால், உன் இருதயத்தின் கதவை திறந்தால், உன் வீட்டின் வாசலை நீ திறந்தால் முன்பே இருப்பது எல்லாம் மிஷன் ஃபீல்டு தான். ஹல்லேலூயா. உன்னுடைய வேலை ஸ்தலம் ஒரு மிஷன் ஃபீல்டு தான். யார் அங்கே போய் அந்த நண்பருக்கு சுவிசேஷத்தை சொல்வார்கள்? உன் பக்கத்தில் அமர்ந்து வேலை செய்யும் நண்பருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி யார் சொல்வார்கள்? ஹல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக உன் பக்கத்திலேயே நண்பராக இருந்து எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில் சென்று கொண்டிருக்கும் உன் நண்பர், உன் நண்பன்
அவர்களுக்கு யார் சொல்வார்கள், ஹல்லேலூயா, நீ கிறிஸ்தவன் அல்லவா, நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் அல்லவா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதன் அல்லவா, யார் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வார்கள்? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யார் சுவிசேஷம் சொல்வார்கள்? யார் அவர்களுக்கு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, இயேசு கிறிஸ்துவினால், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, நீ அவரை விசுவாசித்தால் எல்லாமே கூடும், ஆண்டவரை விசுவாசி என்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா என்ன சொன்னான் தெரியுங்களா? ஏசாயான் புத்தகம் பெரிய தீர்க்கதரிசி. ஏசாயா பெரிய தீர்க்கதரிசியாக மாறினவன். ஹல்லேலூயா. மற்ற தீர்க்கதரிசிகளிலும் காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசியாக அவனை ஆண்டவர் உருவாக்கினார். பல ரகசியங்களை கொடுத்தார். மேசையா பிறப்பது, மேசையா எப்படி அடிக்கப்பட போகிறார், எப்படி சிலுவையில் பாடுபட போகிறார், மேசையாவின் அனைத்து காரியங்களும் 66 புத்தகங்களில் அவன் எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. 66 சாப்டர்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான் அந்த காரியங்களை. God changed Isaiah to a great prophet. ஏன் தெரியுங்களா? Because he said, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, I am here Lord, send me என்று சொன்னான். ஹல்லேலூயா. என்னை அனுப்புங்கள் என்று உடனே கை தூக்கினான். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன், இல்ல எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், இல்ல என் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க தெரியல, என் நண்பர் எங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வரேன், இதெல்லாம் பண்ணிட்டு வரேன், அப்புறமா நான் கர்த்தருக்காக செய்றேன் அப்படின்னு சொன்னவர்கள் யாரும் இந்த வேத புத்தகத்தில் இல்லை. They are not there in this word of God. The person who accepted and said, yes Lord Jesus Christ, yes Lord Jesus Christ, ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று உடனே சொன்னவன் தான் ஏசாயா. அவனை பற்றி தான் புத்தகத்தில், இங்கே வேத புத்தகத்தில் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக, பெரிய ஊழியக்காரராக, பெரிய ஒரு போதகராக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆனால் அதற்கு உங்களிடத்தில் இருந்து ஆண்டவர் ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் பணி செய்யும் இடம், மிஷன் ஃபீல்டு இஸ் எவ்ரிவேர் அப்பா. என்னுடைய நண்பர், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார், என்னுடைய பாஸ், அவருக்கும் நான் சொல்ல வேண்டும், எனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும், என் ஆட்டோவில் ஏறுபவர்களுக்கு எல்லாம் நம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மிஷன் ஃபீல்ட் இன்றைக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, என் நண்பர்கள், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள், அவர் அப்பா உம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தேவரீர் அவர்கள் உம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, நீர் எங்கள் தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, அதுதான் எல்லாரும் சொன்னாங்க, எல்லா தேவ பிள்ளைகளும் சொன்னது. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, துதிக்கிற கர்த்தா. நன்றி நன்றி அப்பா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிக்கவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி பாஸ்டர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. Till the last minute. திருப்பி சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, என் கடைசி மூச்சு வரை, நம்புவேன் இறுதி வரை. யார் விட்டு போனாலும் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நம்புவீர்களா? ஆண்டவரை நம்புவீர்களா? அன்பான தேவன், பியூட்டிஃபுல் காட், அன்பான தேவன், இஸ் கம்பேஷனேட் glorious heavenly Father, அன்பின் தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்புவீர்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு எல்லா தேவ மனிதர்களும் ஆண்டவரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. அவரை விடாமல் பிடித்து கொண்டார்கள். தாவீதும் அதைதான் செய்தான். கர்த்தரை இருக்க பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்தான்? என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரை ஆண்டவரை விடவே இல்லை, பிடித்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசமுள்ள ஆட்கள் தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். நம்புவீர்களா? கர்த்தரை நம்புவீர்களா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த வாழ்க்கை என்றைக்குமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனை எப்பொழுதும் ஒப்பு கொடுப்பில் முடிய வேண்டும். ஆராதனை எப்பொழுதும் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பதில் தான் முடிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்முடைய வார்த்தை மூலம் எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. கர்த்தாவே தேவரீர், இந்த நேரத்தில் கூட எங்களோடு பேசும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை மூலம் பேச அடியானை தாழ்த்துக்கிறேன் கர்த்தாவே. வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க தேவரீர் அப்பா. கர்த்தாவே, பலவீனம் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எந்த வியாதியும் எந்த பலவீனம் அப்பா கர்த்தாவே குடும்பத்தை தொடாதபடி, சரீரங்களை தொடாதபடி என் தேவன் எல்லாவற்றையும் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவுடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம். இட் இஸ் a temple of the living God. You are a temple of the living God. கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கும் உன்னுடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனம் வியாதியும் எதுவுமே அணுகாமல், எதுவுமே அண்டாமல் இருக்கட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஹல்லேலூயா. எந்த ஒரு கோல்டோ பலவீனமோ சிக்னஸோ ஃபீவரோ எது இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை சுகமாக்கிறார். விசுவாசம் உள்ளவர்கள் ஆண்டவர் எதிர்பார்க்க டு யூ ஹேவ் ஃபெய்த் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் சுகம் அளிக்கும் பொழுது, ஒருத்தரை சுகம் அளிக்கும் போது ஆண்டவர் கேட்கிற கேள்வி, முதல் கேள்வி, உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்கிறார். என்னால் சுகமளிக்க முடியும் என்று, ஆண்டவரால் சுகமளிக்க முடியும், செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் கேட்பது இதுதான். ஒரு வாட்டியும் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். நீ விசுவாசித்தால் இப்பொழுதே அந்த பலவீனம் நீங்கி போகும், அந்த கட்டிகள் மறையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் மறைந்து போட்டும், ஒழிந்து போட்டும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. என் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, அந்த நேரத்தை இப்படி கருத்தில் கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கள் வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நாம் இந்த மாதம் முழுதும் ஒரு 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 தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐ ஆம் பிளஸ்ட் இன் காட். நான் கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு தலைப்பில் தான் நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு வசனம் நாம் மறுபடியும் படித்து கொண்டு இருக்கிறோம். நாம் படிப்போம் மறுபடியும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, இதில் ஒரு 2 காரியம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ற ஒரு வார்த்தையை நாம் எப்போதும் முக்கியத்துவப்படுத்துகிறோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, பரலோக ஆசீர்வாதங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கா, பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு காரியத்தை நாம் இந்த வசனம் நம்ம எவ்ரி வீக் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த பை திஸ் டைம், இந்த நேரத்து வரைக்கும் நீங்கள் அந்த வசனம் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறோம். ஏன்னா அந்த வசனத்தின் அடிப்படையில் ஆசீர்வாதங்களை பற்றியும், ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்க, யாரை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார், கண்டிஷ்னல் போன வாரம்லாம் நாம் பார்த்தோம் கண்டிஷ்னல் ஆசீர்வாதம் எப்படி ஆண்டவர் செய்கிறார் என்று. அதை தவிர சாய்ஸ் எப்படி கொடுக்குறாரு, ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் எப்படி சாய்ஸஸை கொடுக்குறாரு, அவர் அந்த சாய்ஸை வச்சு நம்மளை டிசைட் பண்ண சொல்கிறாரு, எப்படி அதை நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம மரணமோ ஜீவனோ இந்த மாதிரி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமோ கர்சஸோ அந்த மாதிரி சொல்லி ஆண்டவர் சாய்ஸ், இதெல்லாம் போன வாரம் நாம் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அ கேவ் எக்ஸ்பீரியன்ஸ், குகையின் அனுபவம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பார்க்கிறோம். குகையின் அனுபவம். பாருங்க, தாவீது ஆண்டவர் செலக்ட் பண்ணுறார். ஒரு பெரிய காரியம். தாவீது ஜெசியின் வீட்டில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா மகன்களையும் கூப்பிட்றாரு. ஒவ்வொருத்தராக செலக்ட் பண்ண முன்னாடி வராங்க. நான் செலக்ட் பண்ணல. கடைசியாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை வரவழைத்து சாமுவேலை பார்த்து ஆண்டவர் இவன்தான் அது என்று சொல்லி, சின்ன பையனாக இருக்கும் பொழுதே ஆண்டவர் தாவீதை அனாயின்ட் பண்ணிட்டார், ராஜாவாக அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. இந்த காரியம் அவனுடைய குடும்பத்திற்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கே தெரியும். இந்த மாதிரி இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனாயின்ட் பண்ணியிருக்கிறார். அப்போது அடுத்தபடியாக நடக்கும் காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தால், கோலியாத்தை தாவீது வீழ்த்துகிறான். கோலியாத்தை எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் தாவீது என்ற ஒரு வாலிபன், தாவீது என்ற ஒரு வீரன் என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. பெலிஸ்டர்களுக்கும் தெரிய வந்தது, இஸ்ரவேலர்களுக்கும் தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு வீரன், ஆண்டவருக்காக நிற்கும் ஒரு மனிதன் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், இஸ்ரவேலர்கள் மத்தியில், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பெரிய பெரிய கிரேட் திங்ஸ், தாவீதின் வாழ்க்கையில் பெரிய பெரிய கிரேட் திங்ஸ் நடந்துனே இருக்குது. அவனை அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். உடனே
ராஜாவின் மகளையே அவர் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். ஓகே, ராஜாவின் மகள் மீகாவை திருமணம் செய்து. ஸோ இஸ் பிகம் அ சன் இன் லா ஃபார் த கிரேட் கிங். இந்த மாதிரி எல்லாரும் அவையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் தாவீதுக்கு. தாவீதா அவன் அடுத்தபடியாக இருக்கிறானே, சவுல், யோனத்தான், தாவீது என்று பார்த்தார்கள். அது 3 பேரையும் ஒரு சரிசமமாக எல்லாரும் பார்த்து பயந்தார்கள். இன்னொன்று என்ன நடந்தது என்றால், தாவீது எங்கெல்லாம் சென்றானோ இஸ்ரவேல் படைகளோடு, கர்த்தருடைய படைகளோடு, அங்கே எல்லாம் வெற்றியாக இருந்தது. கர்த்தர் வெற்றி கொடுத்துனே இருந்தார். பிகாஸ் ஆஃப் டேவிட் காட் கேவ் விக்ட்ரி எவ்ரிவேர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அது எல்லாருக்கும் தெரிய வந்தது. தாவீது வந்தாலே வெற்றி ஆயிடுது, தாவீது வந்தாலே வெற்றி அப்படி சொல்லி தாவீதை பற்றி உயர்த்தி கொண்டே இருந்தார் ஆண்டவர். அந்த சூழ்நிலையில் உயர்த்தி கொண்டே இருந்தது. அதற்கு அப்புறம்தான் ஒரு பெரிய சரிவு அவன் வாழ்க்கையில் நடக்கிறது. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய சரிவாக இருக்கிறது. உலகத்தின் பக்கத்தில் பார்த்தால் அது ஒரு பெரிய ஒரு 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 தடுங்கலாகவும் பெரிய ஒரு டிராபேக்காகவும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தாவீதை உருவாக்கி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆஃப்டர் த கிரேட் மிரக்கிள் அண்ட் த கவனன்ட் என்ன நடந்தது என்பதை தான் நாம் பார்த்துக்கொண்டோம். குகையின் அனுபவம் என்று சொல்லும் பொழுது, இது நடந்த பிறகு, இதெல்லாம் பெரிய பெரிய காரியம் நடந்த பிறகு தாவீதின் வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் அவன் குகைக்குள் போய் மறைந்து ஒளிந்து கொண்டான், ஆஃப்டர் கிரேட் மிரக்கிள்ஸ். இது நம்ம வாழ்க்கையில் ரிலேட் பண்ணும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து இதுதான் பார்த்து சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியம் நடந்திருக்கிறது. திருமணம், பிள்ளைகள், இப்போ வீடு கட்டுவது, அது இது எல்லாம் ஏராளமான காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ பிறந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அற்புதங்கள் நிறைய காரியங்களை செய்ய. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், ஒரு குகையின் அனுபவத்தில், ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம், ஏன் ஆண்டவரே பிள்ளைகள் பிறக்கும்பொழுது ஆஹா பிள்ளைகள் பிறந்தார்கள் சந்தோஷம், ஆனால் இப்பொழுது ஏன் ஆண்டவர்கள் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் நாம் வேலை கிடைக்கும் போது ஆஹா வேலை கிடைத்து விட்டு ஆஹா நன்று, ஆனால் இப்பொழுது ஐயோ இந்த வேலை கிடைத்து இவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறது, இந்த வேலையெல்லாம் இவ்வளோ போராட்டமாக இருக்கிறது. இந்த மாதிரி நம் வாழ்க்கையில் ஒரு குகையின் அனுபவத்திற்குள் ஆண்டவர் கொண்டு செல்கிறார். இட் இஸ் அ பர்பஸ்ஃபுல் மூவ் பை காட். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குகையின் அனுபவத்திற்கும் கொண்டு போய் செல்கிறார். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம், 1 சாமுவேல், இந்த நிகழ்ச்சி முழுதும் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நடக்கிறது. அப்ப படிப்போம் 1ஆம் வசனம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். பாருங்க, அப்போ தாவீதையும் அவன மனுஷர்களையும் சவுல் என்ன பண்ணுறான், தேடப்படுறான். சவுலுக்கு எத்தனையோ வேலை, நிறைய வேலை ராஜ்யத்தில் இருந்தது. பெலிஸ்தியர் ஒரு பக்கமாக. அப்போ தான் அந்த 23ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் ஒரு 2 வசனம் மேலே படிச்சிங்க அப்படின்னா, அப்போ தான் பெலிஸ்தியர் சண்டை போட்டு வந்திருக்காங்க. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை துன்புறுத்தி கொண்டிருக்காங்க. அதாவது சவுல் ஓடி போகிறான். போய் தாவீதை பிடிக்க வேண்டிய நேரம், அந்த டைமிங்கில் ஆண்டவர் பெலிஸ்தியரை கரெக்டாக கொண்டு வராரு. அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சவுல் பெலிஸ்தியரை திருப்பி அட்டாக் பண்ண, இவ்வளோ பிஸியான பர்சன் மறுபடியும் அவன் இருதயத்தில் ஆண்டவர் ஹி ஹார்டன் த ஹார்ட் ஆஃப் சவுல். சவுலுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி கொண்டே இருந்தார். தாவீதை ஒரு ஓரமாக புஷ் பண்ணினே இருந்தாங்க. அப்பொழுது தாவீது பாருங்க, என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு குகைக்குள் போய் மறைந்து கொண்டிருந்தான். 3ஆம் வசனம். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். பாருங்க, அப்ப தாவீதும் அவன் கூட இருந்த ஆட்களும் அந்த கெபியோ குகையோ அவர்கள் அதற்கு கடைசியில் உள்பக்கமாக கடைசியில் உள்ளே இருந்தார்கள். ஆனால் சவுல் அங்கே அதெல்லாம் அறியாமல் அவன் அந்த இடத்திற்கு சென்றான். இதுதான் சூழ்நிலை. பாருங்களேன், ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறார். சவுலையும் தாவீதையும் ஒரே இடத்தில் ஒரே கெபியில் அந்த குகையில் கெபியில் கொண்டு வருகிறார். இந்த சூழ்நிலை நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொண்டு வர
வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது கர்த்தரால் உண்டானதா இல்லை நம்மளே அந்த சூழ்நிலை கர்த்தரால் உண்டானது என்று அதை நாம் நம்மளுடைய ஒரு கணிப்பாக யோசிக்கிறோமா என்று நம்ம என்றைக்குமே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் போகக்கூடாது. என்ன யோசிக்கணும், எப்பவுமே தாவீதை போல் என்ன பண்ணணும்னா, we should enquire on the Lord. ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். இது சரியான ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே. அப்போ கூட இருந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, அவனோட இருந்த நண்பர்கள், அவனோட இருந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மிஸ்கோட் பண்ணி, இதுதானே அந்த சம்பவம், இதுதானே இந்த டைமிங், இதுதானே இந்த நேரம் என்று சொல்லி சவுலை நீ கொன்று விடு என்று அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி இருக்கும். என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கும் ஆட்கள், பாரு நல்ல ஒரு சமயம் அமைஞ்சிருக்கு, இதுதான் கரெக்ட் டைமிங், கர்த்தர் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார், அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார் பற்றியா, இந்த வார்த்தை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் பற்றியா, இதனால தான் இருக்கும், இதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், இப்போ பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த டைமிங் வந்துடுச்சு, நீ போய் இதை செய் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருக்கு எது பிரியமோ, ஆண்டவர் நமக்கு எதை நடத்துகிறாரோ, எந்த வழியில் நடத்துகிறாரோ, ஆண்டவரை கேட்காமல் எதையுமே செய்யக்கூடாது. அதுதான் தாவீதின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் பாருங்க, பியர் ப்ரெஷர், கூட இருந்த ஆட்கள், அவனை நம்பி இருக்கும் ஆட்கள், அன்றைக்கே அவன் சவுலை கொன்று இருந்தால் அவன் அது எதிராளியே இல்லை அவன். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் அதை செய்திருந்தால் அவன் வாழ்க்கை முழுதும் அவன் அதை பற்றி யோசித்து கவலைப்பட்டிருப்பான், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை நான் கொன்று விட்டேனே என்று. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் கூட 2 காரியங்கள் இப்படி தான் அமையும். ஒன்று சூழ்நிலை, ஒன்று நம்மை சுற்றி இருக்கிறவர்கள். நம்மை சூழ்ந்து இருக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள், இதுதான் சமயம், இதுதான் சரியான சமயம், உனக்கு கரெக்டாக ஆண்டவர் பார் கரெக்டாக உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, நீ செய் அப்படின்வாங்க. கூட இருக்கிறவர்கள் ப்ரெஷராலேயோ, அப்பா அம்மா ப்ரெஷராலேயோ, மற்றவர்கள் யாரோ, செய்யாதீங்க, இட் இஸ் நாட் கரெக்ட், செய்யாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு இது பிரியமானதா என்று நாம் பார்க்க வேண்டும். 2ஆம் காரியம் என்னவென்றால், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது என்றதுக்காக இது கர்த்தர் கொடுத்ததுதான் என்பது கிடையாது. There was an opportunity for David. தாவீதுக்கு ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நல்ல சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நல்ல சூழ்நிலை இருப்பதுன்றதுக்காக டோன்ட் ஜட்ஜ் த வில் ஆஃப் காட் வித் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, உனக்கு இந்த சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்பதை வைத்து கர்த்தருடைய சித்தத்தை நீ நிர்ணயிக்காதே. யூ டோன்ட் டிசைட் ஆன் காட்ஸ் வில் by the opportunities that you have. ஆண்டவர் தான் இதை கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து கொள்ளாதே. இந்த இடத்தில் அப்படிதான் நடந்தது. என்ன நடந்தது, ஆண்டவர் தான் இதை செய்து விட்டார், ஆண்டவர் தான் இதை செய்து விட்டார் என்று சுற்றி இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். தாவீதிற்கும் அதை போலவே சூழ்நிலை அமைந்து விட்டது, அதை போலவே சூழ்நிலை அமைந்து விட்டது. அவனும் யோசித்திருக்கலாம், ஒருவேளை ஆமாம் ஒன்றும் போல இருக்கு, இதோட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும் அப்படின்னு அவன் யோசித்திருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. நம் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இப்படி நடக்கும். எது ஆண்டவர் பார்வையில் சரியானதோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆசீர்வாதம் எப்படி வரும் என்றால், ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்தோ இல்லை மனிதர்கள் நம்மை பார்த்து சொல்வதை மூலமாகவோ நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ 5 அப்படியே அந்த 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 வசனத்தை அப்படியே படிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. பாருங்க, அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. கான்ஷியஸ் ஸ்ட்ரக்.
அவன் மனசாட்சி அவன் மனது அடித்து கொண்டது. என்ன பண்ணானா, அவன் சவுலை அவன் எதுவும் செய்யவில்லை. அந்த ஓரமாக இருந்த அந்த துணியை அவனுடைய வஸ்திரத்தை மட்டும் கிழித்து கொண்டு வந்து விட்டான். கான்ஷியஸ்னஸ் பிரிக்காச்சு அவனுக்கு. அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. நம்முடைய மனது அடிக்கிறதா? அதுதான் கேள்வி இன்றைக்கு. நம்மளுடைய மனது அடிக்கிறதா? நம்மளுடைய மனது என்ன சொல்கிறது? நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அதை செய்து விடலாம் என்று மனது சொல்கிறதா? இதுதான் நல்ல சமயம் என்று சொல்கிறதா? இதோட பெஸ்ட்டு ஒரு நமக்கு ஒரு காரியம் வராது, இதுதான் கரெக்டு என்று நமக்கு தோன்றுகிறது அப்படின்னா அது தவறாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, ஆண்டவர் என்ன உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரோ, ஆண்டவர் எப்படி உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ அதை அவர்கிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொள். உன்னுடைய மனசாட்சி பேச வேண்டும் உன்னோடு. If your conscience doesn't prick you, if your conscience has not struck you, உன்னுடைய மனசாட்சி உன்னை தொடவில்லை என்றால், உன் இருதயத்தை தொடவில்லை என்றால், நீ இஷ்டம் போல தவறுகளை செய்து கொண்டு உன் இஷ்டம் போல நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன், இதெல்லாம் போய் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், நான் எதை வேணாலும் செய்வேன் என்று செய்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் எது வேணாலும் செய்வேன், இதை போய் நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன அப்படின்னா, இதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா, இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் அவர் நம்மை நடத்துகிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார், உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்ற வேண்டும், உன்னை தொட வேண்டும். காட் கான்ஷியஸ்னஸ் இருக்கணுன்றாரு. கர்த்தருடைய மனசாட்சியாக இருக்க வேண்டும். அந்த மனசாட்சி உன் கூட பேச வேண்டும். இல்லையே இது சரியில்லையே நான் செய்வது, இல்லையே இது எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்காதே, இது சரியில்லையே, நான் இப்படி செய்தால் எனக்கு இது சரியாக அமையாதே என்று நமக்கு அது தோண வேண்டும். தாவீதுக்கு அது நடந்தது. தாவீதுக்கு என்ன நடந்தது, அவன் அதை செய்தவுடன் அவன் மனசாட்சி குத்தினது அவனால் தாங்க முடியவில்லை. அவன் மறுபடியும் வெளியே வந்து சவுலிடம் கத்தி பேசினான். சவுலிடம் சத்தம் போட்டு உரக்க சத்தத்துடன் சவுலை பார்த்து அவன் கேட்டான், ஆண்டவரே என் ஆண்டவரே என்று பேசினான். ஏன் எனக்கு இப்படி, நான் நினச்சிருந்தா இதை என்னால் செய்திருக்க முடியும். என் நண்பர்கள்லாம் கூட இருந்தவர்கள்லாம் சவுலை கொன்றுவிடு என்று சொன்னார்கள், ஆனால் நான் அதை செய்யவில்லை. என் மனசாட்சியை குட்டுகிறது. அது அனாயிண்ட் பண்ணது அழகாக சொல்லியிருக்கு பாருங்க. அந்த 5ஆம் வசனம் 6வது வசனம் படிங்க. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. கர்த்தர் அபிஷேகம் செய்த மனிதன் மேல் என் கையை நான் போட மாட்டேன் என்று, கையை காப்பாற்றுவாராக என்று தாவீது இந்த இடத்தில் எழுதுகிறான். அப்போ பாருங்க, இந்த இடத்துல அவன் சொல்வது காட் ஃபியரிங் பர்சன். அவன் ஏன் சவுலை அவன் கொல்லவில்லை, ஏன் சவுலை அவன் அடிக்கவில்லை, ஏன் அந்த சூழ்நிலை நல்லா தானே இருந்துச்சு, நன்றாக தானே இருந்தது. வார்த்தையும் சுற்றி இருக்கணும் என்ன சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு சொன்னது போலவே நடக்குது பத்தியா என்று சொல்கிறார்களே. அப்போ ஏன் தாவீது இதை செய்யவில்லை? ஏனென்றால் அவனுக்கு மனசாட்சி, ஆண்டவரை பற்றி இருந்த தேவ பயம் இருந்தது. அவனால் அதை செய்ய முடியவில்லை. ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மனிதர்களை என்னால் தொட முடியாது. இவனே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இப்போ பாருங்க, இப்படி வேணா கூட சொல்லியிருக்கலாம், தாவீது இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இதில் போய் என்ன இருக்கு, 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தானே. அப்போ நான் சவுலை வீழ்த்த முடியும் என்னால் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அவர் நம்மளை போல தானே, அவர் இது மாதிரி தானே.
ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. அது ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. இன்னொன்று, தேவ பயம் இல்லாமல் நாம் ஏதாவது செய்தால் அது ஆசீர்வாதம் நமக்கு வராது. தேவ பயம் இருக்க வேண்டும். இங்கே சவுலை தாவீதால் கொன்றிருக்க முடியும், ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் காரியம் என்னவென்றால், உன் மனசாட்சி தொடுகிறதா, உன்னை தொடுகிறது. இல்லை நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் இதை செஞ்சுட்டேன், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என் மனசாட்சிக்கு தான் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா? உங்கள் மனசாட்சிக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் இது சொல்ல முடியும், நம்மளால் சொல்ல முடியும். என் மனசாட்சிக்கு தான் சரின்னு தோணுது, இது எனக்கு சரின்னு தோணுது, அதனால் என்ன, உங்களுக்கெல்லாம் தப்புன்னு தோணுது, ஆனால் எனக்கு இது சரின்னு தோணுது சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காரியமா? இல்லையே. ஆண்டவருக்கு பிரியமான காரியமா? இல்லையே. ஆண்டவரை கேட்டுதான் இதை செய்த ஐயா? இல்லையே. ஆண்டவர் வழி நடத்துகிற அந்த வழியில் நீ சென்று ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பெற்றுக்கொண்ட விஷயமா? இல்லையே. பாருங்க, அப்போ என்ன சொல்கிறான் பாருங்க, 15ஆம் வசனத்துல, கர்த்தர் நியாயாதிபதியாய் இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். அப்ப தாவீது என்ன சொல்றான்னா, let God be the judge, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பவரா இருக்கட்டும் அப்படின்றான். ஒரு பிரச்சனை வருது, நமக்குள்ள நம்ம தெரிஞ்சவர்கள் கிட்ட பிரச்சனை வருது, இல்லை சொந்தக்காரர்கள்ட்ட பிரச்சனை வருது, இல்லை நண்பர்கள்ட்ட பிரச்சனை வருது, இல்லை ஏதோ ஒரு காரியம் பிரச்சனை வருதுன்னா, நாம் அதை தீர்த்து கொள்ளாமல், அதற்கு பழி தீர்த்து கொள்ளாமல் அவன் என்ன சொல்றானா, இது ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கிறான். அதை நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு கேட்கிறார் நம்மை பார்த்து. கேன் யூ சே லெட் காட் ஜட்ஜ்? ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளப்பட்டும், நான் எதுவும் செய்ய மாட்டேன் சொல்ல முடியுமா? இல்லைனா நம்ம அது எப்படி அவங்க சொல்லலாம், அது எப்படி இவங்க சொல்லலாம், அது எப்படி என் பாஸ் இதை பார்த்து சொல்லலாம், என்னோட என்ன மிஞ்சி போனால் 5 வருஷம் சீனியரு, எப்படி அவங்க அதை பார்த்து சொல்லலாம், என் ஜூனியர் எப்படி பார்த்து என்னை பார்த்து சொல்லலாம், அவள் என்னோட 4 வருஷம் ஜூனியரு, என்னை பார்த்து எப்படி சொல்லலாம், எப்படி சின்ன பையன் எப்படி அவன் அப்படி பார்த்து சொல்லலாம், இவன் எப்படி அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம எப்படிலாம் சண்டை போடுறோம் பாருங்க. தாவீது என்ன சொல்கிறான் அப்படின்னா, கிளியராக அந்த இடத்துல ஆண்டவரை உயர்த்துகிறான். ஆண்டவரை அந்த இடத்துல சூழ்நிலையில் அவனுக்கு எதிராக இருந்த சூழ்நிலை, அவனுக்கு சவுலை அவனுக்கு எல்லா தொல்லையும் கொடுக்குறான், எல்லா துன்பத்தையும் கொடுக்குறான், எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஓடி அவனோட ஜனங்களோடு மலை காடு மலை என்று அலைந்து கொண்டு குகைகளும் மறைந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் உலக பிரகாரமாக நியாயமாக பார்த்தால் சவுலை அவன் தகர்த்திருந்திருக்க வேண்டும், சவுலை அவன் கொன்றிருக்க வேண்டும். ஆனால் அதை அவன் செய்யவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? God is the judge, ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், நான் ஆண்டவரை நம்புகிறேன், என் ஆண்டவர் எனக்காக செய்வார் என்று அவன் ஆண்டவரை அந்த இடத்தில் உயர்த்தி பிடித்தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். கடினமான சூழ்நிலை சில நேரத்தில் யோசிப்போம். அந்த வசனம் சில பேர் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும். ஒரு கணத்தை அறிந்து மறு கணத்தை காட்டும் போது கஷ்டமாக இருக்கும், கடினமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், அன்புக்கு நேசி, லெட் காட் பி ஜட்ஜ். கர்த்தர் அதை பார்த்துக்கொள்வார், கர்த்தரிடத்தில் விடு, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், நீ அதை உன் கையில் எடுக்காதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதங்கள் நிறைய எழுந்து போய் கொண்டிருக்கிறோம். எதனால்? எல்லா காரியத்தையும் உன்னுடைய கரத்திலே நீயே எடுத்துக்கொள்வதால். பிகாஸ் யூ ஆர் டேக்கிங் ஆல் த திங்ஸ் இன் யோர் ஓன் ஹேண்ட்ஸ். நீ உன் கரத்தில் எடுப்பதால் எல்லா ஆசீர்வாதம் இழந்து கொண்டே இருக்கிறாய். கிவ் இட் டு காட். கர்த்தரின் கரத்தில் கொடு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 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 குகையின் அனுபவத்தில் இருக்கும் பொழுது அவன் ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறான் பாருங்க. 2 சங்கீதங்கள் இதுக்கு ரிலேட்டடாக வரும். அது நம்ம வரலாறுல நம்ம படிக்கும் பொழுது நம்ம வேத புத்தகத்தில் அது மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்க. சங்கீதம் 57 பார்த்தீங்க அப்படின்னா, தாவீது குகையில் இருக்கும்போது அந்த 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 இதில் இருக்கும் பொழுது, கெபியில் இருக்கும் பொழுது, தாவீது அந்த கெபியில் இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் 57. அதில் பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர்தான் எனக்கு பாதுகாப்பு. ஹி கிரைட் அவுட் டு த லார்ட். ஆண்டவரை பார்த்த கதரை கூப்பிட்டான். ஆண்டவரே நீ. அவனிடத்தில் சூழ்நிலை இருந்தது.
he had the opportunity. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. ஆனால் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்கிறான். படிப்போம் சங்கீதம் 57 அந்த வசனங்கள் என்னவென்றால் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் படிங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற, எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி தேவனாகிய உன்னத தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். அப்படி என்ன சொல்றான்? அங்க ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நீரே என்று அவன் அங்கே அறிக்கையிடுகிறான். ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்கிறான்? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நீரே, நான் ஏன் போய் சவுலை கொன்று விட வேண்டும்? நான் இதை செய்ய மாட்டேன். ஏனென்றால் எனக்கு ஆசீர்வாதம் நீர்தான். என் ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே. He declares that God will fulfill his purpose. Hallelujah. ஹல்லேலூயா. ஒரு அறிக்கை, எவ்வளோ பெரிய ஒரு அறிக்கையை செய்கிறான். கஷ்டமான சூழ்நிலை, குகையில் இருக்கும் சூழ்நிலை, அவனுடைய நண்பர்கள் என்ன சொல்லி அவன் சுற்றி, பைத்தியக்காரா என்னடா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தாவீது விட்டு விட்டாயே, இதற்கப்புறம் எப்படி கிடைக்குமா? போ, அவ்வளோதான், உன்னை கொன்று போடா, உன்னை அவன் கொன்றுவான், அவ்வளோதான் முடிஞ்சு, உன் கதை முடிஞ்சு, உன் ஃபேமிலி அவ்வளோதான் முடிஞ்சு, எல்லாரையும் கொண்டுட போகிறான், நல்ல சூழ்நிலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கூட இருக்கிறவங்க. எத்தனை பேர் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள், எத்தனை பேர் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான் போச்சு, நல்ல சூழ்நிலை இருக்கும்பொழுதே நான் அட்வைஸ் பண்ண உனக்கு நீ செய்யவில்லை, ஆண்டவர் செய்வார் என்று யோசித்து அதை அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் செய்யவே இல்லை, ஒன்றுமே நடக்கவில்லை, இதுக்கு என்ன பதில் என்று நம்மை பார்த்து கேட்பார்கள். அப்பொழுது எழுதப்பட்ட சங்கீதம் தான் சவுல் அந்த குகையில் எழுதினான். தாவீது அந்த குகையில் எழுதுகிறான். 57வது சங்கீதத்தில் அதில் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எனக்கு செய்கிற ஆண்டவர் நீர் ஒருவரே என்று அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. படிங்க மேல. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவர். ஆசீர்வாதம் உங்களுக்கு, இதெல்லாம் ஆசீர்வாதமா நாம் பார்ப்பதில்லை, ஆனால் தாவீது அதை ஆசீர்வாதமாக பார்க்கிறான். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருப்பது என்னவென்றால், நம்ம ஆசீர்வாதம் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, பொருளையும் பொண்ணையும் இல்லை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இல்லை சர்ச்சோ இல்லை ஊழியங்களோ அப்படி பார்க்கிறோம். இங்கே தாவீது என்ன சொல்கிறான்? பரலோகத்திலிருந்து எனக்கு அடைக்கலம் ஆண்டவர் ஒருவர் தான், அது எனக்கு ஆசீர்வாதம் என்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. You have the greatest protection from heaven. That is the greatest blessing that you can have. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உன்னை பாதுகாக்கிறார். இதை விட ஒரு 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 ஆசீர்வாதம் என்ன வேண்டும்? ஒன்றும் இல்லை. ஆண்டவர் இதை தான் சொல்கிறார், நான் உன்னை பாதுகாக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ என்னை நம்பி வரும்பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் என்னிடத்தில் நீ விட்டுவிடு. எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் நான் தான். தாவீது சொல்வது போல, ஆண்டவரை பார்த்து சொல்லுவது போல, ஆண்டவரே பரலோகத்திலிருந்து வரும் பாதுகாப்பு கேடகம், என்னை ரட்சிப்பவர் நீர்தான் என்று ஆண்டவரை பார்த்து தைரியமாக சொல்கிறான். அடுத்து படிங்க. 3ஆம் வசனம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். தேவன் தம்முடைய கிருபையும் தன்னுடைய சத்தியத்தையும் அனுப்புவார். பரலோகத்திலிருந்து என்ன அனுப்புவார்? He will send ன்னு போட்டிருக்கு. அவர் என்ன அனுப்புவாரா? தேவன் தன்னுடைய சத்தியத்தையும் தன்னுடைய கிருபையும் அனுப்புவார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ அது ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? What is wrong with us? நமக்கு என்ன, what is our problem? நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? We don't see blessings in the same eyes of God. கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்பதில்லை. ஏனென்றால் ஆசீர்வாதம் என்று நம்ம உடனே அந்த வார்த்தை கேட்டவுடன் நமக்கு பொண்ணோ பொருளோ இல்லை இடமோ நிலமோ இல்லை ஏதாவது ஒரு பிள்ளையோ இல்லை குழந்தை பாக்கியமோ இல்லை திருமணமோ இந்த மாதிரி காரியங்கள் தான் நமக்கு ஆசீர்வாதம் என்று உடனே ரெஜிஸ்டர் ஆகும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய இரக்கம், இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்று நமக்கு என்றைக்குமே தோணாது. that is a problem with us.
That is the problem with us. Why David was so great? ஏன் ஆண்டவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார்? இதனால்தான் குகையில் இருந்தான். குகையில் இருந்த சூழ்நிலை, அந்த கெபியில் இருந்த சூழ்நிலையில் அவன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், he had the opportunity. தவறு செய்வதற்கு சூழ்நிலை இருந்தது, ஆனால் அவன் அதை செய்யவில்லை. உலக பிரகாரமான பார்த்ததால் அது வெற்றியாக அவனுக்கு இருந்திருக்கும். உலகத்தை பிரகாரமாக பார்த்திருந்தால் ஜெயித்திருப்பார், நீ ஜெயிச்சிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் பார்வையில் அது ஜெயமாக இருந்திருக்காது. அதனால தான் தாவீது அவனுடைய கையை எடுத்து விட்டான். அந்த சூழ்நிலையில் எழுதுகிறான், ஆண்டவரே, ஃப்ரம் ஹெவன் பரலோகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்கள். என்ன கொடுப்பாங்கன்னா, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை தருகிறார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவருடைய இரக்கமும் என்ன தருகிறாரா? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும், நம்ம தன்னுடைய சத்தியத்தையும், லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், தன்னுடைய கிருபையும் தன்னுடைய சத்தியத்தையும் அனுப்புகிறார். பாருங்க, டிபெண்ட் ஆன் காட். கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை, உன் விசுவாசத்தை வை. கர்த்தர் மேல் எல்லாவற்றையும் வை. கீப் எவ்ரிதிங், ஷேர் எவ்ரிதிங். கோ க்ளோசர் டு காட். கர்த்தருடைய நெருங்கி வாழும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். அதான் இந்த வசனத்தில் அழகாக போட்டு இருக்குது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையிலும் ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்க, 7ஆம் வசனம் படிங்க. என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். பாருங்க, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்றான். என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. His heart was not moved. அவன் இருதயம் அவன் உடைந்து போகவில்லை. கூட இருந்த சூழ்நிலைகள், கூட இருந்த நண்பர்கள் அவனை அசைக்கவில்லை. He was strong in the Lord. கர்த்தருக்குள்ளே அவனுக்கு ரொம்ப தைரியமாக, கர்த்தருக்கு பயந்தான், நேர்மையாக நின்றான். அவன் என்ன சொல்றான்? என் இதயம் எங்கேயுமே அசையவில்லை, நான் ஆடி பாடி மகிழ்வேன் என்று பாடலும் சங்கீதங்களும் எழுத ஆரம்பித்தான். Can you praise God? Can you sing in these kinds of situation? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் உலகமே நம்மை பார்த்து, you have missed this opportunity, நீ மிஸ் பண்ணிட்ட, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ ஆண்டவரை நம்பி நின்றுட்டியே, ஆண்டவர் செய்வார் என்று கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி, கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு அப்படின்னா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். ஆண்டவர் செய்வார் என்று ஆண்டவரை நம்பி இருந்து விட்டு விட்டாயே என்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இந்த சூழ்நிலையில் தாவீது என்ன செஞ்சான்னு தெரியுங்களா? What did David do? He sang and praised God. அவன் ஆண்டவருக்காக துதித்து பாடினான், களி கூர்ந்தான். ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர். why நம்ம அடிக்கடி why David is so great? ஏன் ஆண்டவர் தாவீது எனக்கு பிரியமானவன், இருதயத்துக்கு ஏற்றமானவன் என்று ஏன் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார்? ஒரு சாதாரணமான சூழ்நிலை, சாதாரண மனிதன் இதை செய்து விட்டு இருப்பான். ஒரு காமன் மேன் இதை செய்து விட்டு இருப்பான். எனி கிங், எந்த ராஜா இருந்தாலும் முதல் செய்வது இதை தான் செய்திருப்பான். அடடா, கிடைச்சித்தர ஆப்பர்ச்சுனிட்டின்னு செய்திருப்பான். ஆனால் தாவீது அதை செய்யவில்லை. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? எல்லா மனிதர்களைப் போல, சராசரி குணங்களைப் போல நீங்களும் அதே போல செய்கிறீர்களா? எல்லாரும் செய்யும் சூழ்நிலை காரணமாகவும், நண்பர்கள் காரணமாகவும், குடும்பத்தினர் காரணமாகவும் அவர்களை என்ன சொல்கிற அதே செய்கிறீர்களா? இல்லை ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறீர்களா? இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வில் மை சன் ஸ்டாண்ட் ஃபார் மீ, வில் மை டாட்டர் ஸ்டாண்ட் ஃபார் மீ, இவர்கள் எனக்காக நிற்பார்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தாவீதை போல பாடி சந்தோஷமாக ஆண்டவரை துதிக்க முடியுமா? இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். The heart was not moved. தாவீதின் இருதயம் கலங்கவில்லை. தாவீதின் இருதயம் உடைந்து இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அவன் என்ன செய்தான்? ஆண்டவரை நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. The Lord is my judge. ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார், நீங்க பார்த்துக்கோங்க என்று அவன் பாட ஆரம்பித்தான் அந்த குகை அனுபவத்தில். ஹல்லேலூயா.
பாருங்க, இன்னொரு வசனம் இதே சங்கீதங்கள் சங்கீதம் இதில் பார்த்தீங்கன்னா 142 அந்த சங்கீதமும் ஒரு குகையின் அனுபவத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நிறைய இடங்களில் குகையில் மறைந்து இருந்தான். ஆனால் இந்த சூழ்நிலையில் தான் அது எழுதப்பட்டதா என்று நமக்கு வரலாறு சரியாக தெரியவில்லை. ஆனால் இஃப் யூ see, he was in a cave. இந்த பாட்டை எழுதும்போது அவன் இந்த குகையில் இருந்தான் என்று இருக்கிறது. அப்போ இந்த குகையின் அனுபவம் என்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓடி மறைந்து கொள்ளும் அனுபவங்கள், ஓடி மறைந்து கொள்ளும் காரியம். ஒரு கெபியின் அனுபவங்கள். ஒரு கெபியில் ஏன் இருக்கிறாங்க, ஏன் ஒரு குகைக்குள்ளே ஒரு கெபிக்குள்ளே போய் இருக்கிறாங்க ஜனங்க அப்படின்னா, ஏன் அப்படி செய்கிறார்கள்? மறைந்து இருப்பதற்காக. யாரோ ஒருத்தர் துரத்தி கொண்டு வரும்போது மறைந்து இருப்பதற்காக, யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக பயந்து இருப்பார்கள் அவர்கள் தான் இதை செய்ய. இந்த அனுபவத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், ஐ வாண்ட் டு bless you என்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றார். கம் அவுட், ஐ வில் bless you என்றார். பாருங்க, அப்போ பாருங்க இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு ஆண்டவர். இந்த பாருங்க, இந்த 3ஆம் வசனத்தில் பாருங்க, 3ஆம் வசனம் படிங்க. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். பாருங்க, என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர், என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். God knows my ways. இது ஆசீர்வாதமா? இது ஆசீர்வாதம். என்ன பாஸ்டர் சொல்றீங்க, இது எப்படி ஆசீர்வாதம்? பிகாஸ் காட் நோஸ் யுவர் வேஸ். ஏனென்றால் கர்த்தர் உன் வழிகளை அறிவார். த கிரேட் காட், இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், சர்வ வல்லவர் உன் வழிகளை அறிந்திருக்கிறார், நீ செல்லும் வழிகளை அறிந்திருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? he is traveling with you. அவர் உன்னோட சென்று கொண்டிருக்கிறார். he is traveling with you. அப்ப கர்த்தர் உன் வழிகளை அறிந்து கொண்டிருக்கிறார், அறிகிறார் என்றால் அது ஆசீர்வாதமா? ஆமாம், அது ஆசீர்வாதம் என்று நான் சொல்வேன். என் வழிகளை அறிந்தவர் ஆண்டவர், அதாவது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். நான் எங்க தவறாக போகாம, தவறாக விழுந்து விடாமல் கர்த்தர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். bless you Lord, thank you. பாருங்க, அப்ப அடுத்தபடியா படிங்க. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பதாக நான் நடந்த வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். ஆமா, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. nobody cares about me. பாருங்க, நீங்க யோசிச்சு அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம நிறைய பேர் இருக்கோம். யாருமே என்னை பற்றி கவலைப்படல. nobody cares about me. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை பற்றி கவலைப்படல, என் நண்பர்கள் என்னை பற்றி கவலைப்படல, என் வேலையில் இருக்கிறவர்கள் எப்படா இவனை ஒழிக்கலான்னு பார்க்குறாங்க. யாரும் என்னை பற்றி கவலைப்படலை. no one cares about me. ஆனால் இங்கே என்ன சொல்ல வந்திருக்கிறார் தாவீது? only God cares about me. அதனால தான் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். ஆண்டவரே, யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை ஆண்டவரே. nobody cares about me, only you Lord. நீங்க மட்டும்தான், you are only, you take care of me. என்னை பற்றி கவலைப்படுறீங்க, you are there. பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்றால் தாவீதை பார்த்து ஆண்டவர் தாவீதுக்கு என்ன சொன்னாரோ அதே தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார். ஐ கேர் யூ, ஐ கேர் அபவுட் யூ. உன்னை பற்றி நான் உன்னை விசாரிக்கிற தேவன். நீ கவலைப்பட்டால் அங்கே நான் இருக்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. God cares for you. Even if nobody cares for you, யாரும் உன்னை பற்றி கவலைப்படவில்லை என்றால் கூட, there is one person that you can trust. ஒருவரை நீ நம்பலாம். அது யார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ நம்பலாம். அதனால்தான் நாம் பாடும்போது கூட வர்ஷிப்பில் பாடணும், என்ன பாடணும்? நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏன் இந்த பாடணும்? why? because we trust God. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். we trust God. கடைசி நேரம் வரை, மூச்சு விடும் வரை, லாஸ்ட் மினிட். there is no last minute for God, only for us. நமக்கு தான் லாஸ்ட் மினிட். for us only last minute. there is no last minute for God. கர்த்தருக்கு லாஸ்ட் மினிட்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
there are many, நிறைய சூழ்நிலையில் எனக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லாஸ்ட் மினிட். இதுக்கப்புறம் ஒன்று இருக்கா, இதுதான் லாஸ்ட் மினிட், இதுக்கப்புறம் ஒன்று நடக்கணுமா ஆண்டவரே, இதுதான் லாஸ்ட் மினிட்டு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா, தென் த திங் இஸ் லாஸ்ட் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் நான் இருக்கும்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் மினிட்னு சொல்லி பயப்படாதே, கலங்காதே, சரி இது பாரு, நீ கேட்டதை நான் அனுப்பிச்சிருக்கேன், இதோ அவங்கள போய் பாரு, அது உங்களுக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய நேரங்களில் ஆண்டவர் என்னை கைவிட்டதே கிடையாது. ஆண்டவர் அதே தான் உங்களை பார்த்தும் சொல்கிறார். God will never leave you or never forsake you. Hallelujah. பாருங்க, அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் உன்னை பாதுகாப்பேன் என்றார். 5ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று. ஆண்டவரே, நீர் என் அடைக்கலமும் நீரே என் பங்குமாய் இருக்கிறீர், ஜீவனுள்ள தேசத்தில் என் பங்குமாய், யூ ஆர் மை ரெஃப்யூஜ் அண்ட் மை போர்ஷன் என்றார் ஆண்டவர். அப்ப யார் பாதுகாப்பு, யார் அடைக்கலமாய் இருக்கிறாங்க? ஆண்டவர் தான் அடைக்கலமாய் இருக்கிறார். தாவீதுக்கு நல்லா தெரியும், நம்ம எங்கே ஓடினாலும் எப்படி போனாலும் மாட்டிக்குவோம், இந்த ஊரில் எங்கே சுற்றினாலும் மாட்டிக்குவோம், சவுல் நம்மளை விரட்டி பிடிச்சிருவோம். ஆனால் ஆண்டவர் என்றைக்கும் நம்மளை விடுவிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சவுலுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இந்த எழுதியிருக்க தாவீதுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் தாவீது இங்கே எழுதியிருக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு, நீரே என் பங்கு என்று. ஹல்லேலூயா. அவன் அந்த தேசத்தில் ஓடிக்கொண்டே இருந்தான், அந்த தேசத்தில் ஓடிக்கொண்டே இருந்தான். he could not stay in a place. ஒரு இடத்தில் அதிகமாக ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி அவனால் இருக்க முடியவில்லை. ஏனெல்லாம் அவனை துரத்தி கொண்டே இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் அந்த குகையில் உட்கார்ந்து அந்த 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 சிங்க குகை என்று பாருங்க, அந்த 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 குகையில் கெபியில் அமர்ந்து அவன் என்ன செய்ய எழுதுகிறான் என்றால், ஆண்டவரே நீரே என் பாதுகாப்பு என்று எழுதுகிறான். யூ ஆர் மை போர்ஷன், நீரே என் பங்கு என்று எழுதுகிறான். அப்போ பாருங்கள், நம்ம எவ்வளவோ அவனோட பரவாயில்ல, நம்ம எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறோமா, நம்ம யாருன்னா விரட்டி கொண்டே இருக்கிறார்களா? காடு மலையெல்லாம் தாண்டி கெபிகளில் நம்ம மறைந்து கொண்டு இருக்கிறோமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா? இல்லை. அது அவன் தனியாக ஓடல, அவனை சுற்றி ஜனங்கள் இருந்தார்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள் இருந்தார்கள், அவனுடைய குடும்பம் பிள்ளைகள் இருந்தார்கள், அவர்கள் எல்லாம் கொண்டு போய் ஓடிக்கொண்டு மறைந்து கொண்டதான். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்தான் தாவீது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கா? இல்லையே. நம்மை ஆண்டவர் நன்றாக தான் வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். தி சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், இருதயம் மாற வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் ஏதோ ஒன்று கிடைக்க போது என்று நினைப்பதில்லை. ஆண்டவர் கொடுப்பது எல்லாமே ஆசீர்வாதம் என்று மைண்ட் செட்டை மாற்றணும் நம்ம. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். எனிதிங் ஐ ரிசீவ் ஃப்ரம் காட் இஸ் அ பிளெஸிங். மாதத்தில் கடைசி வாரத்தில் நாம் முடிக்கும் பொழுது நாம் நன்றாக மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்தில் நான் எதை பெற்றுக்கொண்டாலும் அது எனக்கு ஆசீர்வாதம் என்று அந்த மனது நமக்கு மாறினால், இஃப் யூ ஹாவ் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், தென் காட் வில் டூ கிரேட்டர் திங்ஸ். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 2ஆம் காரியம் ஒன்று இருக்கிறது. தாவீதை பார்த்தோம். எலியா பற்றி இருக்கிறது. எலியா இதே போல தான் குகையில் போய் மறைந்து கொண்டான். நீங்கள் எனக்கு நேரம் இல்லை அது சொல்வதற்கு. நீங்கள் இன்று மாலை 6 மணிக்கு நமக்கு அந்த ஜேடிஏ ஹாலில் நம்மளுடைய ஆராதனை நடக்கிறது. ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அது அப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுது நான் இந்த எலியா பற்றி, எப்படி எலியா குகையில் மறைந்து கொண்டு ஆனால் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தான் என்று ஆண்டவர் எப்படி அவனை திருப்பினார் என்று நாம் பார்ப்போம். ஆனால் இப்போ அந்த வசனம் மட்டும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எலியா பாருங்கள், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அதில் எப்படி ஆண்டவர் எலியா போய் மறைந்து கொண்டான். ஒரு பெரிய அனுபவத்திற்கு பிறகு கார்மேல் மலையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறான். கார்மேல் மலையின் மேல் அந்த சாக்ரிஃபைஸை கொடுத்து வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து ஆண்டவரை கூப்பிட்டு அக்னியை வரவழைத்து எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் அங்கே இருந்தவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட பராக்கிரம செயல், ஆஃப்டர் அ மிராக்கிள், ஆஃப்டர் த கவர்னன்ட் ஆஃப் காட்,
அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டான். அப்பொழுது அந்த குகையில் இருக்கும்பொழுது, பயந்தவனாய் இருக்கும்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசினார். ஹல்லேலூயா. இது ஒரு குகையின் அனுபவமாய் இருக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள், மேலே படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முடிந்தால் ஈவினிங் சர்வீஸ்க்கு வாங்க. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஒன்று அப்பா நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் அப்பா தேவரீர். அப்பா, ஆசீர்வாதம் என்பது கர்த்தாவே தேவரீர் எது கிடைக்கும், எதை கொடுப்பார் என்பது கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எது பெற்றுக்கொண்டாலும் அது ஆசீர்வாதம் தான் அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்பா தேவரீர், உம்முடைய அன்பு எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரே தேவரீர், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு ஆசீர்வாதம். தேவரீர் அப்பா கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே தேவரீர், உம்முடைய இரக்கம், உம்முடைய நன்மைகள் கர்த்தாவே, உம்முடைய கேடகம் எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்பா. தாவீது அதுதான் சொல்கிறார். அதே போல் நாங்களும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா தேவரீர். கர்த்தாவே அப்பா, சூழ்நிலைகள், நண்பர்கள், உறவினர்கள் சொல்வதை வைத்து நாங்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி, ஆஹா இது விட்டால் வேறு சான்ஸே கிடையாது என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடாது அப்பா தேவரீர். அப்பா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எங்கள் வாழ்க்கையில், நீங்கள் எப்படி நடத்த போகிறீங்க, நீங்கள் என்ன எங்கள் வாழ்க்கையில் டிசைட் பண்ணியிருக்கீங்க, வாட் டு யூ வாண்ட் இன் மை லைஃப் என்பதை அப்பா உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நிற்கிறீங்க. அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நான் உங்கள் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அப்பா தேவரீர் அப்பா அதன்படி நான் நடக்க வேண்டும் அப்பா. என்னை வழி நடத்தி பலப்படுத்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி. உங்களுடைய வசனம் மூலம் பேசினதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர், இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். வழி நடத்தி பலப்படுத்துங்க தேவரீர். அப்பா கர்த்தாவே அப்பா, இந்த 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 1.5 மணி நேரமாக கர்த்தாவே தேவரீர் எங்களோடு கலந்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். தேவரீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்ப தேவைகளை ஆசீர்வதி கர்த்தாவே தேவரீர் சந்தித்து வரலுங்க. நீங்கள் கர்த்தாவே தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் இருக்க கிருபித்தாங்க தேவனே. அப்பா கர்த்தாவே, let every house and every person be a blessing to you Lord. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாக உமக்கு கர்த்தாவே இருக்கட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிங்க தேவனே. நீங்கள் உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் எதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோமோ, எந்த கரம் நீர் கொடுத்தாலும் அது எங்களுக்கு ஆசீர்வாதம் தான்ப்பா. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் கர்த்தாவே தேவரீர் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மளோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களால் முடிந்தால் ஞாயிறு ஆராதனை ஈவினிங்ஸில் இருக்குது, ஈவினிங் சர்வீஸும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டு இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் நேரடியாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஜேடிஏ ஹால், பாலுநகர் ஜேடிஏ ஹாலில் நடக்கிறது ஈவினிங் சர்வீசஸ். கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.